ஹாய் செல்லம், வணக்கம். மூன்றாவது படத்தில் முதல் கணக்குமா, கீழ்கண்ட ஒவ்வொரு உறுப்பினுடைய படியை காண்க. கீழ்கண்ட கோவையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் படியை காண்க. இந்த ஒட்டுமொத்த கோவையினுடைய படி என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல உறுப்பு என்னன்னு தெரியணும் சாமி. உறுப்பு அப்படின்னா நம்பர் வரும், ஓகேவா? நம்பர் என்னது? ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா, அது எல்லாமே நம்பர். மைனஸ் நம்பர் வரும், ஜீரோ வரும், ப்ளஸ் நம்பர், எல்லாமே அது வந்து எண்கள். எண்கள் கூட பெருக்கல்லையோ அல்லது வகுத்தல்லையோ ஏபிசிடி வரும். இப்போ இங்கே இன்னும் முதல்ல பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறது ஒரு எண். ஏபி இருக்கு, ஏபிசி இருக்கு. ஏபிசி ஏவிலிருந்து இசட் வரைக்கும் எது வேணாலும் வரலாம். இதில் ஓ மட்டும் போட மாட்டாங்க. ஏன் ஓ மட்டும் போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அது ஜீரோவாக நினச்சிக்குவீங்கன்றதுனால ஓ மட்டும் போட மாட்டாங்க. அப்போது எண்களுடன் எண்கள் கூட பெருக்கலாகவோ அல்லது வகுத்தல்லையோ ஏவிலிருந்து இசட் வரைக்கும் எதனா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லுவோம்? உறுப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா, எண்கள் எல்லாத்தையும், எண்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் மாறவே மாறாது. இப்போ நம்ம தமிழில் வந்து இது 6ன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் 6ன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் போயிட்டு அமெரிக்காவில் போய் பார்த்தாலும் 6ன்னு தான் சொல்லுவாங்க. பிரிட்டனில் போய் கேட்டாலும் 6ன்னு தான் சொல்லுவாங்க. ஆப்பிரிக்காவில் போய் கேட்டாலும் இங்கிலீஷில் 6ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது மாறாது. ஆனால் ஏபிசிடி மாறுமா மிஸ்? ஏபிசிடி அதே மாதிரி தானே? இல்லைன்னா ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கில் மதிப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரியாத எல்லாத்தையும் என்ன எடுத்துக்குவோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், ஏன்னு எடுத்துக்குவோம், பின்னு எடுத்துக்குவோம் இல்லையா? அதே மாதிரி தான் சாமி. அப்போ ஒவ்வொரு கணக்குக்கும் மாறக்கூடிய மதிப்பு எது? ஏவிலிருந்து இசட் வரைக்கும். அப்போ எண்கள் எல்லாத்தையும் நம்ம மாறிலி, மாறாதது மாறிலின்னு சொல்லுவோம். ஏவிலிருந்து இசட் வரைக்கும் இருக்கிறதான் சொல்லுவோம் மாறினோம். ஏன்? அது மாறி மாறி வரும், மதிப்புகள் மாறி மாறி வரும். ஒரு கணக்குக்கு ஒரு மதிப்பு வரும், அதனால பேர் மாறின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மாறிலியும் மாறிகளும் பெருக்கல் பலன்ல இருந்துச்சு அல்லது வகுத்தலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பேரு உறுப்பு. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இது ரெண்டு எல்லாத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு. எப்படி படிக்கணும்? படிச்சுக்காம சாமி. 6 × a × b அடுக்கு 8 பிளஸ் 5 × a அடுக்கு 2 × b அடுக்கு 3 × c அடுக்கு 2 மைனஸ் 7 × a × b பிளஸ் 4 × b அடுக்கு 2 × c பிளஸ் 2. இங்க ஈக்குவல் டு இருந்து இது சம்திங் வருதுன்னா அது பேரு சமன்பாடு. ஓகேவா? ஈக்குவல் டு இல்லைன்னா அது பேரு கோவை. ஓகே சாமி? ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அது பேரு சமன்பாடு. ஈக்குவல் டுக்கு பதிலாக லெஸ் தென் இருக்குது அப்படின்னு சொன்னால் சமன்பாடு இல்லை, அது பேர் அசமன்பாடு. ஒருவேளை கிரேட்டர் தென் இருந்துச்சுனாலும் அது பேர் அசமன்பாடு. ஏன்னா சமன்பாடு இல்லை, சமக்குறி இல்லைனாவே சமன்பாடு இல்லைன்னு அர்த்தம். இல்லாமல் இருந்துச்சு, ஈக்குவல் டு லெஸ் தென்னோ கிரேட்டர் தென்னோ இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பேர் கோவைன்னு சொல்லணும். ஓகே சாமி? இப்போ இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு நான் சேர்த்தே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, மைனஸ் இது ஒரு உறுப்பு, ப்ளஸ் இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு சாமி? 1 2 3 4 5 உறுப்புகள் இருக்கு. இது வந்து 5 உறுப்புகள் கொண்ட ஒரு கோவை. 4 உறுப்புக்கு மேலே போச்சு, 3 உறுப்புகள் மேலே போச்சுன்னு சொன்னா சொல்லுவாங்க பேர் பல உறுப்புகளை கொண்ட கோவை, பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுவோம். ஓகே சாமி? இப்போ இன்ட்டுன்னு வாசிச்சோம் இல்லையா? பெருக்கல் பலன்ல தான் இருக்கு. ஏபிசிடி இருக்கு, அதாவது ஏ வந்து இசட் வரைக்கும் ஏதோ இருக்கு, நம்பர் இருக்கு. பெருக்கல் பலன்லையும் வகுத்தல் பலன்லையும் இருந்துச்சுன்னா இது ஒரு உறுப்பு. இது என்ன ஆறுன்னு சொல்லுவோம்? பிளஸ் ஆர்ன்னு சொல்லுவோம். முன்னாடி குறிப்பிடனா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ படினா எதுமாக அப்படின்னு சொன்னா படிக்கிறது தானே? ஆமாம், படிக்கிறது தான். இப்போ நம்ம அடுக்கு மாடி வீடுக்கு போனால் எதை ஏறி போகணும்? படி ஏறி போகணும். அப்போ படினா அடுக்கு. படினா சாமி அடுக்கு. படினா சொல்லலாம் அடுக்கு. என்ன அடுக்குங்க பாருங்க. ஏயின் அடுக்கு எத்தனை இருக்கு பாருங்க? ஒண்ணுமே இல்லைன்னா அர்த்தம் 1. b அடுக்கு 8. a அடுக்கு இந்த உறுப்புல a அடுக்கு 2, b அடுக்கு 3, c அடுக்கு 2. இந்த உறுப்புல a அடுக்கு 1, b அடுக்கு 1. இந்த உறுப்புல b அடுக்கு 2, c அடுக்கு 1. இந்த உறுப்புல மாறியே கிடையாது. அப்ப யாருமே இல்லைன்னா 0. எது வேணாலும் இருக்கலாம். எனிதிங் பவர் 0 = 1. 2 2. ஓகே சாமி? இப்போ
இதனுடைய படி எழுத போறேன். படி ஒரு உறுப்பினுடைய படியை கேட்கிறாங்க. அப்ப படி எப்படி மகா எழுதணும்? மாறியினுடைய அடுக்கு, மாறிகளின் அடுக்கு, மாறிகளின் அடுக்கு. எது மாறி? ஏல இருந்து இசட் வரைக்கும் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த பேர் தான் மாறி. இப்ப பாரு சாமி, ஏன் அடுக்கு 1, பி அடுக்கு 8. இது எது வேணாலும் இருக்கலாம், அடுக்கு மட்டும் தான் பார்க்கணும். அப்ப அடுக்கு எத்தனைகள் வந்திருக்கு? 1 8 செட் எத்தனை சாமி? 9. இப்ப இந்த உறுப்பினுடைய படி 9. இந்த உறுப்பினுடைய படி சாமி, அடுக்குகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். 2 2 கூட 3 சேர்த்தா 5, 5 கூட 2 சேர்த்தா 7. இந்த உறுப்பினுடைய படி 1 1 1 சேர்த்தா சாமி 2. இந்த உறுப்பினுடைய படி அடுக்கு 2 அடுக்கு 1 சேர்த்தா எவ்வளவு சாமி? அடுக்கு 3. இந்த உறுப்புக்கு மாறியே கிடையாது. அப்போ உறுப்பினுடைய படி என்னது? 0. ஏன்? anything power 0 equal to 1 அங்க இல்லவே இல்லை. இல்லவே என்ன போடணும்? 0ன்னு போடணும். இப்போ என்ன கேட்குறாங்க? கோவையினுடைய படி கேட்குறாங்க. இந்த கோவை ஒட்டுமொத்த ஒரு உறுப்பினுடைய படி சொல்லியாச்சு. கோவையின் படி, கோவையின் படி. அப்போ கோவையினுடைய படினா ஒட்டுமொத்தமா இருக்கிறதுல எது படி? இந்த கோவையினுடைய படி என்னன்னா உயர்ந்த அடுக்கு படி. சொல்லுங்க சாமி. அந்த கோவையில் உள்ள எந்த உறுப்பினுடைய படி வந்து அதிகமா இருக்கோ, உயர்ந்து இருக்குதோ, அதுதான் அந்த கோவையினுடைய படி. ஓகே செல்லம், இந்த படியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா படிக்கணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா படிக்கணும். ஓகே சாமி. பாரு செல்லம், இந்த எதனுடைய உறுப்பினுடைய படி அதிகமா இருக்கு? 9 7 2 3 0 9. அப்ப இந்த கோவையினுடைய படியெல்லாம் செல்லம் 9. இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். 8th நீங்க படிச்சிருக்கணும், இருந்தாலும் சொல்றேன். தெரிஞ்ச வேண்டிய வார்த்தைக்கு படி தெரியணும், ஒரு உறுப்பினுடைய படி தெரியணும், ஒரு உறுப்பினுடைய ஒரு கோவையினுடைய படி தெரியணும். இந்த உறுப்பினுடைய கீழ், இந்த உறுப்பினுடைய கீழ் என்ன? இந்த உறுப்பினுடைய கீழ், இந்த உறுப்பினுடைய கீழ், இதனுடைய கீழ், இதனுடைய கீழ் என்னன்னா இந்த உறுப்புல எத்தனை மாறிகள் இருக்கு? 2 மாறிகள் இருக்கு. அப்ப ஏவினுடைய கீழ் என்னன்னு கேட்டாங்கன்னா இதை மட்டும் மறந்துடுங்க. பிளஸ் 6 × b அடுக்கு 8, அதான் அதனுடைய கீழ். ஓகே சாமி. ஏன்னா மாறிகள் மட்டும்தான், ஆறினுடைய மாறிக்கு முன்னாடி பெருக்கல்லையும் வகுப்புலையும் எது இருக்குதோ அது பேர் தான் கீழ். இப்போ பியினுடைய கீழ் என்னன்னு கேட்குறாங்க. b பவர் 8னுடைய கீழ் என்னன்னு கேட்கலாம். பிளஸ் 6 × a. யாருடைய கீழ் கேட்குறாங்களோ அதை மறைச்சிக்கணும், மற்ற எல்லாமே யார்? அவங்களுடைய கீழுவா இருக்கும். அப்போ ஏனுடைய கீழ் என்னது? 5 × b அடுக்கு 3 × c அடுக்கு 2. c² கீழ் என்னது? 5 × a அடுக்கு 2 × b அடுக்கு 3. சரி புரியுதா? ஸோ இது மாதிரி பண்ணணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். தேங்க்யூம்மா.